ஒரு உணவகத்தின் வெளியே உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், பில்லை உங்கள் பேரன் செலுத்தினால் போதும் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை படித்த ஒரு மனிதன், வாவ், என்ன ஒரு அருமையான திட்டம் என்று நினைத்தான். உணவை நான் சாப்பிடுவேன், பில்லை என் பேரன் கட்டுவான் என்று உள்ளுக்குள் குளிர்ந்தான் அந்த மனிதன். அவன் அந்த உணவகத்திற்குள் சென்றான். பல நல்ல நல்ல உணவுகளை ஆர்டர் செய்தான். வயிறு நிறைய சாப்பிட்டான். பிறகு அவன் அங்கிருந்து வெளியேற தயாரானான். அவன் வெளியே செல்லும் போது உணவக மேனேஜர் அவனை அழைத்தார். சார், உங்கள் பில். அந்த மனிதன் திரும்பி பார்த்து சொன்னான், வெளியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியாதா? உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், பில்லை உங்கள் பேரன் செலுத்துவான் என்றுதானே எழுதப்பட்டிருக்கிறது. பின்னர் நீங்கள் எப்படி என்னிடம் பில்லை கொடுப்பீர்கள் என்று கேட்டான். அதற்கு மேனேஜர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இல்லை சார், நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். நான் உங்கள் பில்லுக்கான பணத்தை கேட்கவில்லை. உங்கள் தாத்தா பலமுறை இங்கே வந்து உணவு சாப்பிட்டு சென்றிருக்கிறார். அந்த பில்லுக்கான பணத்தை தான் கேட்கிறேன். உங்கள் பில்லை உங்கள் பேரனே செலுத்தட்டும் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் அந்த மனிதன் அதிர்ச்சியில் நின்று போனான். கதை சொல்லும் நீதி, இங்கு பல மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அடுத்தவன் உழைப்பால் நாம் உண்டு கொழுக்கலாம் என்று வாழ்கிறார்கள். சொந்த உழைப்புத்தான் நல்லது, மற்றதெல்லாம் மரியாதை குறைவு என்பதை மறந்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் அவர்களின் தேவைக்காக மற்றவர்களை ஏமாற்றுகிறார்கள், பொய் பேசுகிறார்கள், திருடுகிறார்கள், மற்றவர்களின் உழைப்பை உறிஞ்சுகிறார்கள். தேவை முடிந்த பின்னர் அவர்களோடு பேசுவதையோ உறவாடுவதையோ கூட தவிர்க்கிறார்கள். மானம் கெட்ட பிறவிகள் அவர்கள். அதுபோன்றவர்களை நீங்கள் சந்தித்துள்ளீர்களா? கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.